ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரணம் கொண்டும் இந்த நாட்களில் கடன் வாங்கவோ கொடுக்கவோ செஞ்சிடாதீங்க, இல்லைனா கஷ்டப்படுவீங்க. வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். நம் அனைவருக்குமே எப்போதும் பண தேவைகள் இருந்தவாறு இருக்கும். என்னதான் பணம் சம்பாதித்தாலும் நாம் சம்பாதிக்கும் பணம் போதுமானதாக இருக்காது. இதனால் நமது தேவைகளை பூர்த்தி செய்ய மற்றவர்களிடம் கடன் வாங்குவோம். அதுவும் தற்போது கிரெடிட் கார்டு என்ற ஒன்று பலரை வாழ்நாள் முழுவதுமே கடனாளியாக இருக்க வைக்கிறது. இது தவிர நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமும் கடன் வாங்கி சமாளித்து வருகிறோம். ஆனால் ஜோதிடத்தின்படி ஒருவரிடம் கடன் வாங்குவதாக இருக்கட்டும் அல்லது கடன் கொடுப்பதாக இருக்கட்டும், அதை தவறான நாட்களில் செய்தால் அதன் விளைவாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காது மற்றும் வாங்கிய பணத்தை திரும்ப செலுத்த முடியாமல் அவதிப்படக்கூடும். எனவே நீங்கள் அடிக்கடி கடன் வாங்கி வாழ்க்கை ஓட்டுபவரானால் ஜோதிடத்தின்படி இப்போது சொல்ல போற நாட்களில் மட்டும் கடன் வாங்கி விடாதீர்கள் அல்லது கடன் கொடுத்து விடாதீர்கள். முதலில் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையில் கடன் கொடுக்கவோ அல்லது வாங்கவோ செய்யக்கூடாது. ஜோதிடத்தின்படி இந்த கிழமையில் கடன் கொடுத்தால் அந்த பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு குறையும். அதே சமயம் கடன் வாங்கினால் கடன் வாங்கிய பணம் எதற்கும் உதவாமல் தண்டமாக செலவாகும். எனவே இந்த நாளில் மறந்தும் கடன் வாங்கவோ கொடுக்கவோ செய்யாதீர்கள். அதே போல வியாழக்கிழமையும் கடன் கொடுக்கவோ வாங்கவோ உகந்த நாள் அல்ல. இந்த நாளில் கடன் கொடுத்தால் அந்த பணம் திரும்ப கிடைக்காது. அதே போல கடன் வாங்கினால் அந்த பணத்தை திரும்ப செலுத்த முடியாமல் அவதிப்படக்கூடும். எனவே வார நாட்களிலேயே வியாழக்கிழமையில் மட்டும் கடன் வாங்கவோ கொடுக்கவோ செய்யாதீர்கள். இல்லாவிட்டால் நஷ்டம்தான் மிஞ்சும். சனிக்கிழமைகளில் கூட கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது. இல்லாவிட்டால் இழப்பை சந்திக்க நேரிடும். ஜோதிடத்தின்படி சனிக்கிழமையில் கடன் கொடுத்தால் அந்த பணம் திரும்ப வராது. மறுபுறம் கடன் வாங்கினால் அந்த பணத்தை திரும்ப செலுத்தவே முடியாது. எனவே இந்த நாளிலுமே பணத்தை யாரிடமும் வாங்கவோ கொடுக்கவோ செய்யாதீர்கள். இப்போது எந்த நாளில் பணத்தை கடன் கொடுக்கலாம் மற்றும் வாங்கலாம் என்று பார்ப்போம். உங்களுக்கு பண தேவை இருந்து கடன் வாங்குவதாக இருந்தால் ஜோதிடத்தின்படி அந்த பணத்தை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யலாம். இதனால் பணத்தை விரைவில் திரும்ப செலுத்துவதோடு நிதி நிலையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். எவ்வளவு நெருங்கிய நண்பராகவோ அல்லது உறவினராகவோ இருந்தாலுமே அமாவாசை நாளில் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. இல்லாவிட்டால் அந்த செயலால் வாழ்நாள் முழுவதும் பண பிரச்சனையில் சிக்கக்கூடும் மற்றும் பணம் கையிலேயே நிற்காது. மாலை வேளையில் அதுவும் சூரியன் அஸ்தமனமான பின் எந்த காரணம் கொண்டும் வீட்டிலிருந்து மற்றவர்களுக்கு பணத்தை கடனாக கொடுப்பதையோ அல்லது கடன் வாங்குவதையோ செய்யக்கூடாது. அப்படி செய்தால் கடன் இன்னும் அதிகமாவதோடு கையில் பணம் சேரவே சேராது. மாலை வேளையில் பணத்தை மட்டுமின்றி பால், தயிர், எண்ணெய், உப்பு போன்றவற்றையுமே மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.